அல்லது மாமியார் மருமகளுக்கு மரியாதை கொடுப்பது வேண்டுமா என்ற தலைப்பில் பட்டிமன்றம் நடைபெற உள்ளனர். மருமகளே என்ற தலைப்பில் அனுஷாமதி, ஜோதிஸ்ரீ, கனிஷ்கா, அபிநயா பேச உள்ளனர். மாமியாரே என்ற தலைப்பில் நிரஞ்சனா, தனஸ்ரீ, சஹானா, சுபத்ரா பேச உள்ளனர். முதலில் மருமக தரப்பிலிருந்து பேச அனுஷாமதி அழைக்கிறேன். நான் இப்ப மாமியார் தான் மருமகளுக்கு மரியாதை தரலன்னு பேச வந்திருக்கேன். மருமக வந்துட்டா மாமியார்லாம் தன்னால ஒழுங்கிடணும். எந்த கிழமாவது ஒழுங்குங்களா? அதுதான் இல்லை. உங்களுக்கு தான் வயசாயிடுச்சுல, எருமுலையை பத்தி கொடுக்க வேண்டியதுன்னு அதை விட்டுட்டு அதை செய்யாத இதை செய்யாத எப்ப தொல்லை பண்ணிட்டே இருக்கீங்க. இப்படி பண்ணா உங்க மேல எப்படி மரியாதை வரும்? சொத்து மனமும் எப்படி ஓடிதான் இருக்குமா? என் சொல்லுக்கு 10 ரூபாயாலும் ஓடுதுன்னு கேட்கணுமா? நீதான் இருபது நாள் ஆண்டு அனுபவிச்சுல, அப்ப நம்ம இதுக்கு எல்லாத்தையும் நீ வச்சுக்க நினைக்கிறேன். அது எங்கிட்ட கொடுத்தா நாங்க ஜாலியா செலவு பண்ண மாட்டோம். நீதான் அது எங்கிட்ட தர மாட்டேங்க. நீ பண்றதால தான் சண்டை போட வேண்டியதா இருக்கு. சண்டை போட்டா மட்டும் சும்மா விட்டுற. மருமக ஒரு வார்த்தை பேசுற, நீ 10 வார்த்தை பேசுற. ஏமாந்தா அடிச்சா போயிடுற. புருஷன் இருந்தா சண்டை வந்தா ஏன் தலையிடுற? அது ஏன் தலையிடுற? நீ நாங்க அடிச்சுப்போம், அது குடிப்போம். அதுல உனக்கு நான் வந்து இன்னும் சில இருக்கு. இப்ப பார்த்தாலும் சாகட்டி பேசுறது. ஏழை பேசுறதுக்கிட்ட ஒன்னே பேசுறேன். நான் பேசுன்னு சொல்றேன். நான் கூட இலக்காரமா இருக்கு, என்ன பார்த்தா மட்டும் குறைக்குன்னு சொல்றேன். இப்படி பண்ணா உன் மேல எப்படி மரியாதை வரும்? எனவே மாமியார் தான் மருமகளுக்கு மரியாதை தரலன்னு கூறி இறைவேறேன். நன்றி, வணக்கம். அழகிட்டாருப்பா. அவர் சொல்ற மாதிரி மருமகளுக்கு 10 ரூபா வேணாலும் உங்களை வந்தா கேட்க முடியும்? அவங்க கையிலயும் கொஞ்சம் பணம் கொடுத்து வைக்க வேண்டியதுதானே? சரி, அடுத்து மாமியார் தரப்பிலிருந்து பேச நிரஞ்சனாவை அழைக்கிறேன். நான் மருமக தான் மாமியாருக்கு மரியாதை பேச வந்திருக்கேன். மாமியாருக்கு அனுபவம் அதிகம். எது நல்லது எது கெட்டதுன்னு அவங்களுக்கு தான் தெரியும். மாமியார் சொல்றத கேட்டு நடந்தா குடும்பம் நல்லா இருக்கும். இதெல்லாம் இப்ப வர மருமகளுக்கு எங்க தெரியுது? எனக்கு முன்ன ஒருத்தர் பேசுறாரு சொத்தை பத்தி. ஏண்டி சொத்தோட அருமை, சொத்தை சம்பாதிச்சுதான் தெரியும். அதை விட்டுட்டு மருமகிட்ட கொடுத்தா என்ன ஆகும்? செலவு பண்ணி ஒண்ணுமே நம்ம பண்ணிட மாட்டாங்க. புகுந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சதுமே இந்த மருமக காட்டுற பந்தா தாங்க முடியல. எங்க வீட்டுல எது யூஸ் பண்ணாலும் காசு யூஸ் பண்ணும். இங்க எல்லாமே லோ கிளாஸ் ஐட்டமா இருக்கு. இது என்ன சோப்பு, இது என்ன இதெல்லாம் மனுஷன் யூஸ் பண்ணானே கேவலமா பேசுற. எங்க வீட்டுல விதத்துக்கும் சாப்பாடு, இந்த மாதிரி சாப்பிட பார்த்ததே இல்ல அப்படின்னு பீத்திக்கிற. அதே ஊர்ல வந்து விசாரிச்சு பார்த்தா தண்டவாள ஏறிடும். ஆனா நீ தலைக்கு என்ன கூட தேய்க்காம பரட்ட தலையே கிடந்திருப்ப. ஒரு நாளைக்கு குழம்பு வச்சு 3 நாளைக்கு சாப்பிட்டுருப்ப. பழைய சோறுக்கு பச்சை மிளகாய் கடி சாப்பிட்டுருப்ப. ஆனா மாமியார் வீட்டுக்கு வந்ததுமோ என்னமோ எலிசபெத் மகாராணி லெவலுக்கு பில்டப் பண்றீங்க. இவளை காட்டிட பந்தாளா பார்த்துட்டு இவளை கட்டிட பசங்களும் உண்மையிலே அப்படி நினைச்சுக்கிட்ட ஏமாந்தாரானோ? எதெல்லாம் கண்ணால பார்த்ததுலயோ அதெல்லாம் கேட்கிறாளோ? கட்டிட பசங்களும் வாங்கி தரணும். நீங்க இப்படி சேரலண்டா அவன் தலைமையில ஏறி உட்காந்துக்கிறா. அப்ப நீ காலம்புறா மொத்தப்படதானே கிடக்கணும். எனவே மருமக தான் மாமியாருக்கு மரியாதை கூறி விட பெரிய நன்றி, வணக்கம். நிரஞ்சனா சூப்பரா பேசிட்டீங்க. என்ன மருமகளா நீங்க என்னமோ வானத்துல இருந்து குதிச்ச மாதிரி ஓவரா பந்தா கட்டிக்கிறீங்க. கொஞ்சம் அடக்கி வாசிங்க. சரி, அடுத்து இந்த மாமியாருக்கு பதிலளிக்க மருமக தரப்புல இருந்து பேச ஜோதிஸ்ரீ அழைக்கிறேன். மாமா வந்து கருத்து சொல்லி கேட்போம். நான் இப்ப மாமியார் தான் மருமகள் மரியாதை பேச வந்திருக்கேன். இந்த மாமியார்கள் எல்லாம் எப்ப பார்த்தாலும் பழமைதான் பேசுறது. நான் ஒரு பொம்பளை 50 பேருக்கு 1/2 மணி நேரத்துல சொர்க்கம் ஆகிடுவேன். இப்ப இருக்கிறவங்களும் 2 பேருக்காகவே ரொம்ப குத்தலா பேசுறேன். அது மட்டுமா 4 கையில ஒண்ணு சேர்ந்துருக்குன்னா என் மருமக அப்படி செய்யறா, உன் மருமக இப்படி செய்யறான்னு கண்ட பேரு கோச்சு சொல்றது. இந்த மாதிரி பண்ணுனா அவங்களை எப்படி மதிக்கிறது? பிரிச்சாலும் சூழ்ச்சியில வெள்ளக்காரனே அவங்கிட்ட தோத்துருவான். ஒரு மருமக உயர்த்தியா பேசுற, ஒரு மருமக ஒஸ்தியா பேசுற, இன்னொரு மருமக மட்டமா பேசுற. அது மட்டுமா ஒருத்தர் இன்னொருத்தருக்கு போட்டுக்கிட்டு சண்டை போட வச்சிடுற. இந்த மாதிரி செஞ்சு காலத்துக்கு 2 மருமகளும் பேசக்கூடாது வைக்கிற. இப்படியே இருந்தா பரவாயில்ல. நாளில் இந்த பார்த்து புருஷங்கிட்ட ஒண்ணு போட்டுக்கிட்டு சண்டை முட்டி வச்சிடல. இந்த மாதிரி பண்ணுனா உன் பேர்ல எப்படி மதிப்பு வரும்? எப்பெல்லாம் என் பொண்ணு விட்டு இவா பேச முடியுமோ அப்பெல்லாம் பேசுற. அவன் ஒண்ணுமே இல்ல சும்மா பீத்திக்கிட அப்படின்ற. நீ வரைக்கும் அம்மா வீட்டு பேச ஆரம்பிச்சிருக்கிய. என் அம்மா வீட்டுல ஆடு
வச்சு தந்திருப்பேன். நீ என்ன காசு வாங்கிட்டியா? ஒரு பல வகையில மரியாதை நமக்கு மாமியார் தான். எனவே மாமியார் தான் மருமகள் மரியாதை தரன் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜோதிஸ்ரீ அடிச்சு தூள் கிளப்பிட்டீங்க. என்ன மாமியாரால ஒரு மருமகள் இன்னொரு மருமக கிட்ட போட்டு கொடுத்து சண்டையை முட்டு விட்டுட்டீங்களே, இது எங்களுக்கே கேவலமா படலையா? சரி, அடுத்து இந்த மருமகளுக்கு பதில் அளிக்க மாமியார் தரப்புல இருந்து பேச தனஸ்ரீ அழைக்கிறேன். நான் இப்ப மருமக தான் மாமியாருக்கு மரியாதை கொடுக்கணும்னு பேச வந்திருக்கிறேன். எந்த மருமகளாவது கொஞ்சமாச்சு வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களா? இல்லையே, எந்த வேலையும் செய்யாம நல்லா சாப்பிடணும், ஊர் சுத்தணும், தூங்கணும். ஏன் இப்படி செய்றீங்கன்னு கேட்டா எங்க மாமியார் ரொம்ப கொடுமை கடைன்னு சொல்றீங்க. உழைக்காம இருக்கிறதுனாலதான் உடம்புக்கு பல நோய் வருது. அப்புறம் டாக்டர் கிட்ட போறீங்க, அவரை குனிஞ்சு நிமிந்து கொஞ்சமாச்சும் வேலை செய்யுங்கன்னு சொன்னாதான் நீங்க வேலையே செய்றீங்க. மருமக எல்லாரும் பெரும்பாலும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. எல்லாரும் அவங்க பிறந்த வீட்டு பத்தி தான் பெருமையா பேசுவாங்க. அங்க ஏதாச்சும் இருந்து பேசினா கூட பரவாயில்ல, அங்கதான் ஒண்ணுமே இருக்காது. ஆனா பந்தா பேச்சுக்கு மட்டும் குறையவே இல்லை. இன்னும் சில பேர் இருக்கால, புருஷனுக்கு நம்ம பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அது அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரும்போது ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து இது எங்க அம்மா வீட்டுல இருந்து வாங்கி கொடுத்தாங்க, எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு வீட்டுக்காரிக்கிட்டே காட்டுவா. இதெல்லாம் ஒரு பொழப்பா? ஓ புருஷன் சொத்து தானே, உனக்கு வேண்டியதை புருஷன்கிட்ட கேட்டு வாங்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு சொந்த வீட்டுல திட்டு வேலை செய்யா. இன்னும் சில மருமக இருக்காங்க, கறியா மீனா ஆக்கனா கண்ணிலே காட்ட மாட்டாளோ, அவளே ஆக்கி தின்னுப்பாளோ. அவனை கட்டிக்கிட்ட பசங்களா ஏன் எங்க அம்மா கொடுத்தேன்னு கேட்டாதானே, அப்பதானே மாமியார் கொடுக்கணும்னு என்ன வரும்? எங்க தனக்கு கிடைக்காம போயிருமோன்ட்டு சத்து முடா சாத்து போயிடறானோ, அப்படி எங்க அவன் கேட்கறது? இன்னும் சில மருமக இருக்காங்க, மாமியார் மேல உள்ள கோவத்தை பிள்ளைங்க மேல காட்டுவாங்க, பிள்ளைங்களை போட்டு அடிப்பாங்க. மாமியார் என்னெல்லாம் சொல்லி திட்டமோ அதெல்லாம் சொல்லி திட்டுவாங்க. சனினே இங்கே செத்து சொல்லிடியா, தட்டு தட்டா திங்கறல, ஏதாவது ஒரு வேலை செய்யறேன்னு அப்படி இப்படின்னு திட்டி ஆட்டத்தை தீர்த்துப்பாங்க. இப்படி செஞ்சா அவங்க மேல எப்படி மதிக்கிறது? எனவே மருமகத்தான் மாமியாருக்கு மரியாதை கொடுக்கணும்னு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தனஸ்ரீ ரொம்ப அருமையாக பேசிட்டாருப்பா. அவர் சாப்பிடணும், ஊர் சுத்தணும், தூங்கணும்னு இருந்தா இப்ப வேணா சந்தோஷமா இருக்கும். ஆனா பிற்காலத்துல இதுவே பிரச்சனையா மாறிடும். பார்த்து நடந்துக்குங்க. சரி, அடுத்து இந்த மாமியாருக்கு பதில் அளிக்க மருமக தரப்புல இருந்து பேச கனிஷ்காவை அழைக்கிறேன். நான் இப்ப மாமியார் தான் மருமகளுக்கு மரியாதை பேச வந்திருக்கேன். எந்த மாமியாராவது நீங்களும் காத்துற மருமகளான்னு நினைச்சு பார்த்தீங்களா? உன் மாமியார்ட்ட எப்படிலாம் கஷ்டப்பட்டீங்களோ அதே மாதிரி 10 மணி கஷ்டத்தை எங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்க வேணா மருமகளுக்கு மடி கொடுத்து பாருங்க, மருமக எப்படி உங்க தலை தூச்சி கொண்டாருன்னு தெரியும். ஒரு அம்மா பேசி போனாங்களே, மருமக கரிமீன் ஆக்கல இதை குறுக்கத்தே வந்து ஏன் மருமக பேசுறான்னு தெரியுமா? இது கேட்டுக்கு பல நோய் பத்தியில் போட்டுக்கா இருக்கும். நம்ம கறிய மீனை கொடுத்து இதை ஒன்றரை நல்லா ஆகுது அப்படின்னு நம்ம கொடுத்தா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நம்மளுக்கு ஒத்துக்காக தெரிஞ்சு கொடுத்து கொல்ல பார்க்குறேன்னு சொல்ல மாட்டாங்க. அதனால உங்களுக்கு தரதே இல்லை. உங்களுக்கு தான் வயசாச்சுன்னா நாளைக்கு பிடிக்க சொல்லுவீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன கௌரவம் கிடைக்கும்? மருமக சொத்தை கேட்டு நாளைக்கு வேணும்னானே உங்களுக்கு சுடுத்து வச்சுட்டாங்கன்னா நான் தான் ஆச்சு தரணும். அப்படி இருக்கும்போது என்னையே ஏற்றி பேசுறியா? உனக்கு ஏன் பச்சை தண்ணி கொடுக்கணும்னு தோணுமா? எனவே மாமியார் தான் மருமகளுக்கே மரியாதை குடும்பத்திலிருந்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கனிஷ்கா அசத்திட்டீங்க. என்ன மாமியாரா நீங்க உங்க மாமியார் கிட்ட பட்ட கஷ்டத்தை உங்க மருமகளுக்கு தரணும்னு நினைக்கிறீங்களே, இது என்ன வகையில நியாயம்? இன்னைக்கு காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க உங்களை மாத்திக்கீங்க. சரி, அடுத்து இந்த மருமகளுக்கு பதில் அளிக்க மாமியார் தரப்புல இருந்து பேச சகானாவை அழைக்கிறேன். நான் இப்ப மருமக தான் மாமியாருக்கு மரியாதைன்னு பேச வந்திருக்கேன். எனக்கு முன்னாடி அம்மா அழகா பேசிட்டு போனாங்க. என் மருமக கறி நாக்கு கொடுக்குறதே இல்லைன்னு, அவங்களுக்கு ஒன்ன கடுக்கணும் ஆயிடும், அதனால தான் கொடுக்குறதே இல்லைன்னு. இது எவ்வளோ பேர பையன் ஒன்ன கடுக்கணும் ஆயிடுன்னு தெரிஞ்சா நீங்களே பாசமா நடிச்சு ஊட்டி விட்டு கொண்டு வந்தீங்க. நாங்க குத்துக்கல்லாட்டு உட்காந்துருக்கும் போதுலாம் உட்கார வச்சுட்டு ஒன்னே தராத திங்கிறீங்க. என் வீட்டு சொத்துல நீ விதவிதமா கண்ணால பார்க்காததெல்லாம் சமைச்சு சாப்பிடுறீங்க. எப்ப நீ இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சியோ அப்பவே இது உங்க குடும்பம் நாட்டுட்டு வீணாய் காத்தா வீட்டை பத்தியே கவலைப்பட்டு இருக்க. இப்படி எல்லாம் பண்ணா அவங்க மேல எப்படி மரியாதை வரும்?
காசு பணத்தை யாருக்கும் தெரியாது ஆத்தா வீட்டுக்கு கொடுத்து அனுப்புறீங்க. இப்படி எல்லாம் பண்ணா உங்களை எப்படி மதிக்கிறது? எனவே மருமக தான் மாமியாருக்கு மரியாதை கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். சஹானா சூப்பர் சூப்பர். உடம்பு சரியில்லாதவங்களுக்கு தான் கறிமீன் தரமாட்டேன்னு சொன்னீங்க, அதை கூட ஒத்துக்கலாம். ஆனா குத்து விளையாட்ட உட்காந்துருக்கும் போது பார்க்க வச்சு சாப்பிட்றீங்களே, உங்களுக்குலாம் வயிற்று வலிக்காது? சரி, அடுத்து இந்த மாமியாருக்கு பதிலளிக்க மருமக தரப்புல இருந்து பேச அபிநாயாவை அழைக்கிறேன். உனக்கு தான் வயசாயிடுச்சு இல்ல, நடக்க பிடிக்கவே கஷ்டப்படல. அப்படி இருக்கும்போது பழைய நகை எவ்வளவு இருந்தாலும் அதை நீரே தான் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப என்ன தினமும் மாட்டீங்கன்னா அங்க இங்க போயிடுது. குழந்தை குத்துது, அதை எங்க கிட்ட குத்துட்டா அது புது டிசைனா மாத்தி போட்டுக்க மாட்டா. சாகும் போது கூட அதை நீரே தான் போட்டுக்கிட்டு சாகணும்னு நினைக்கிறேன். அது மட்டுமா, எங்க அக்கா தங்கச்சிங்க வீட்டுக்கு வந்தா மூஞ்ச பார்க்க முடியாது. உங்களுக்கு நல்லது கேட்ட சமைச்சு போட்டா எனக்கு வர ஆத்தனவுக்கே தாங்க முடியாது. வந்தவங்க போறதுக்குள்ளே என் வீட்டு சொத்தை போறவங்க சின்ன வீட்டுலன்னு பேச, இப்படி நீ கொஞ்சம் கூட மரியாதை பேசினா எனக்கு எப்படி மரியாதை ஆகுது? அப்பதான் நான் நல்ல துணி கட்டினா எனக்கு பிடிக்குதா? விதத்துக்கோ புடவை கட்டா, விதத்துக்கோ சோப்பு வாங்கலான்னு பேசுறேன். நான்லாம் வருஷத்துக்கு ஒரு புடவை வைத்தேன், காலம் கூட ஓட்டிட்டு பேசுறேன். நீ வருஷத்துக்கு ஒரு புடவை வைக்கிறதுனால தான் மாசத்துக்கு ஒரு தடவை துவைக்கிறேன். அந்த மாசம் தாங்க முடியாம அவன் பக்கத்துல யாரும் வர மாட்டாங்க. ஆனா அதை பத்தி நீ கொஞ்சம் கூட கவலையே பட மாட்டே. சோப்பு போட்டு குளிச்சா உடம்பு சுத்தமாவும் சோப்பு வாங்கல. நீ சோப்பு போட்டா குளிக்கிற, சோப்பு போட்டு குளிச்சா அதோட அருமை உனக்கு தெரியும். நீ தான் வாரத்துக்கு ஒரு தடவை குளிக்கிறிய. சுத்தத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இப்படி நீ சுத்தம் இல்லாத கட்டினாதான் உனக்கு பல நோய் வருது. நீ என்னன்னா எங்களை கவசம் வந்துட்ட. இப்படி மாமியார் தான் பல பிரச்சனைகளை உருவாக்காங்களே. எனவே மாமியார் தான் மருமகளுக்கு மரியாதை கொடுக்கல என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அபிநாய பேசிய ஒவ்வொரு பாயிண்டும் நெத்தி அடி. வந்த விருந்தாடிய அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுறீங்களே, இது உங்களுக்கே கேவலமா தெரியலையா? சரி, அடுத்து இந்த மருமகளுக்கு பதிலளிக்க மாமியார் தரப்புல இருந்து பேச சுபத்ராவை அழைக்கிறேன். நான் இப்ப மருமக தான் மாமியார் மருமகளை பேசாதிருக்கேன். சில மருமக இருக்காங்க வார அமைக்கிறாங்க. இதுவே உள்ளூரா இருந்தா கேட்கவே வேணாம். ஒரு நாளைக்கு 10 தடவை போவாங்க. அப்படி எங்க அப்பா என்ன தானே செய்வீங்க? உங்க அண்ணன் மஞ்சங்க உங்களை பத்தி என்ன நினைப்பாங்க? நீங்க தானே செஞ்சா நான் எதுவும் கேட்கக்கூடாதா? அப்படி கேட்டுட்டா என் மாமியார் ரொம்ப பொல்லாததான்ற. என் அக்கா தங்கச்சிக்கு வந்தா நான் சமைச்சு போட்டா என் மாமியாருக்கு பொறுக்கலங்கிற. ஏண்டி தெரியாம தான் கேட்கறேன். இதுவே உன் அக்கா தங்கச்சி வந்துட்டா மட்டும் எங்க போய் கறி வாங்க, எங்க போய் மீன் வாங்க, அப்படியே இருக்கிற இடம் வாங்க அப்படின்னு சொல்றேன். இதுவே என் பொண்ணுங்க வந்தா இதே மாதிரி சமைச்சு போறியா? இல்லையே. ஒரு குழந்தை வச்சுக்கிட்டியா? அதுவும் இல்லையே. மாமியார் ஏண்டி ஒரு எதிரி மாரி பாக்குறீங்க? உங்க அம்மாட்ட கொடுத்த மரியாதைய மாமியாருக்கு கொடுத்து பாருங்க. அப்புறம் உங்க பேர்ல எப்படி பாசம் பண்றாங்க தெரியும். மாமியார சரியா புரிஞ்சு வளர்க்கிறது மருமக தான். எனவே மருமக தான் மாமியாரின் முறைகளை கூறி விடைபெறுவேன். நன்றி, வணக்கம். சுபத்ரா ரொம்ப அருமையாக பேசிட்டாருப்பா. இந்த மருமகளுக்குலாம் ஒரு தலைபட்சமா நடந்துக்கிறது தப்பா தெரியலையா? உங்க அக்கா தங்கச்சி வந்தா மட்டும் கறிமீன் சமைச்சு போறதும், இதுவே நாத்தனார் வந்தா மட்டும் கண்டுக்காம போறதும், இது என்ன நியாயம்? சரி, இரண்டு தரப்பும் அருமையாக பேசிட்டாருப்பா. மருமக தரப்புல இருந்து பேசுறத பார்த்தா அவங்க பக்கம் தான் நாயம் இருக்கிற மாதிரி தெரியுது. மாமியார் பக்கம் பேசுறத பார்த்தா அவங்க பக்கம் தான் நாயம் இருக்கிற மாதிரி தெரியுது. உண்மையை சொல்லணும்னா மாமியார் வயசுல பெரியவங்க, அனுபவசாலி. நீங்க அவங்களுக்கு மரியாதை கொடுத்தா ஒன்னும் தப்பு இல்லை. நீங்க முதல்ல மரியாதை கொடுத்தா அவங்க தன்னால மரியாதை கொடுக்க போறாங்க. எனவே மருமக தான் முதலில் மாமியாருக்கு மரியாதை தர வேண்டும் என தீர்ப்பு